பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் சூப்பர் ஸ்டார் புகழ் இழப்பீர்கள் அப்படின்னு சுப உதயகுமார் கூடங்குளம் அணு உலையினுடைய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தலைவர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்திருக்கிறார். இப்படி ஒரு நிலையில் ரஜினி பாரதிய ஜனதாவில் சேரப்போகிறார் அப்படின்ற செய்தியில் அடிபடக்கூடிய ஒரு சூழலில் நேரடியாக அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதம் பற்றிய விஷயங்கள் அநேக பத்திரிகைகள் இன்னைக்கு வெளிவரவில்லை என்றாலும் மாற்று ஊடகங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற மாற்று ஊடகங்கள் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எதேச்சதிகாரமா சுப உதயகுமாரோட கடிதம் இல்லை, அதில் அப்படி இல்லைங்கிறத அவர் உதயகுமார் அவர்களே இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் தேர்தல் அரசியலில் ஈடுபடவும் அதற்கான ஆயத்தங்கள் செய்து கொள்ளவும் தங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த தொழில் சார்ந்தவர்களும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அப்படி பேசினால் அது இந்த ஜனநாயக தத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயம்தான். இதில் திரு உதயகுமார் அவர்கள் சொல்கிற சில விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட அந்த திரைத்துறை மூலமாக இவர் பெற்ற அந்த பிரபலத்தன்மையை இவர் ஒரு தவறான கட்சிக்கு அது பயன்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு அக்கறை இருக்குது. இதில் கூட அவர் ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு பிரதிநிதியாக இதை சொன்னதாக நான் நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியாக, தமிழ்நாட்டு மக்கள் பலவித பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற மக்களோட பிரதிநிதியாகத்தான் அவர் இதை சொல்லியிருக்கிறார். இதை ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு விஷயமாக நான் நிச்சயமாக இதை பார்க்கவில்லை. அப்படி பார்க்க முடியாது. அவரோட நடத்தைகள் அப்படியெல்லாம் இல்லை. அவர் எங்கேயும் அவரோட தன்னோட கட்சி பின்பற்றலாம் சொல்லலை. அவர் கிட்டத்தட்ட அந்த அரசியல் இது முடிஞ்சு அவர் அடுத்த கட்டத்துக்கு தான் அவர் நகர்ந்துகிட்டு இருக்கார். அவரே இதில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு சமூக போராளியாக, ஒரு அணு உலைக்கு எதிரான ஒரு விஷய போராளியாக மட்டுமல்லாமல் இன்னைக்கு மீத்தேன்ல இருந்து நியூட்ரினோல இருந்து அனைத்து விஷயங்களுக்கும் குரல் கொடுக்க ஒரு போராளியாக அவர் மலர்ந்துகிட்டு இருக்கிறார். இந்த சூழல்ல இவர் சொல்ற இந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழர்கள் ஏற்கனவே பலவிதமான மூளைச்சலவைகளுக்கு ஆளானவர்களாக தான் இருக்கிறாங்க. இதுல இந்த திரைத்துறை என்பது மிக அதிகமாக மக்களை மூளைச்சலவை செய்கிற ஒரு விஷயமாக, மழுங்கடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு நடிகர் அவரோட இந்த முயற்சிகள் தமிழகத்திற்கு பின்தள்ளி விடுமோ என்ற ஒரு நியாயமான அச்சம் அவருக்கு இருக்கலாம். அதன் காரணமாக தான் அவர் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இழப்பீர்கள் அப்படிங்கிறதா அந்த கடிதத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையால் ரஜினியினுடைய அந்த சூப்பர் ஸ்டார் விஷயத்திற்கு களங்கம் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றது. அதற்கு முன்னாடி அவர் திரு உதயகுமாரன் அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், சில வாசகங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் பயன்படுத்துகின்ற வாசகங்கள் அவருடைய பின்புலத்தையும் அவருடைய மன ஓட்டத்தையும் தெளிவாக உள்நிறுத்தும். சில வார்த்தைகளை மட்டும் வாசிக்கின்றேன். ரஜினிகாந்த் சொல்றார், தங்களுடைய சொந்த மாநிலமான கர்நாடகத்திலிருந்து வேலை நிமித்தம் இங்கே தமிழகத்துக்கு வந்துள்ளீர்கள்னு சொல்லிட்டு. ஆக ரஜினிகாந்தை அவர் வேறொரு மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்தவராகத்தான் பார்க்கின்றார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாருங்கன்னா, தங்களின் இனப்புண்புலம் கேள்விக்குள்ளாக்கப்படும். கன்னடத்துக்காரரான தாங்கள் தமிழர்களுக்கு தலைவராவதை தமிழர்கள் பல ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதனை இனவெறி என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. தமிழன் எனும் செருக்கும் தமிழனம் காக்க விரும்பும் அடிவயிற்று நெருப்பும் நிறையவே இருக்கின்றன அப்படிங்கிறது. ஆக ஒரு மறைமுகமாக ஒரு மிரட்டலை அவர் சுப உதயகுமாரன் விடுத்திருக்கின்றார். ஆக நீங்க அரசியலுக்கு வரப்போ அரசியலுக்கு வரும்போது என்னன்னா, உங்களுடைய இந்த பின்புலம் பற்றி எல்லாம் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய குறுகிய எண்ணத்தை தான் சுட்டிக்காட்டல. அந்த வரிகளுக்கு முன்னாடி சோனியா காந்தி பற்றியும் உதயகுமார் சொல்லியிருக்கார். வெளிநாட்டிலிருந்து மிக முக்கியமான விஷயம், வெளிநாட்டிலிருந்து வந்த அவர் மீதே இவ்வளவு விமர்சனங்கள் வந்த போது உங்கள் மீதும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த வரியோட சேர்த்து செய்தியை பார்க்க முடியாது. ஏன்னா சோனியா காந்தி அதான் ஒப்பீடுகளே தவறான ஒப்பீடு. ஏன்னா சோனியா காந்தி ஒரு இத்தாலிய நாட்டில், ஒரு வேறொரு நாட்டில் இருந்து வந்தவர் மட்டுமல்ல, இத்தாலிய அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல் சாசனத்தில் அவர் எந்த நாட்டுக்கு போய் இன்னொரு குடிமை எடுத்தாலும் அவர் இத்தாலிய குடியுரிமையை இழப்பதில்லை. சோனியா காந்தி இந்திய குடிமுறையை எப்போது வாங்கினார்? ராஜீவ்காந்தியை கல்யாணம் பண்ண உடனே வாங்கல. ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகும்போது தான் அவர் இந்திய குடியுரிமைக்கே அப்ளிகேஷனே கொடுக்கிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் தொடர்ந்து வெறும் இத்தாலியராக மட்டுமே இந்த நாட்டில் வாழ்ந்தவர். தற்போதும் கூட இத்தாலிய குடியுரிமை அவருக்கு இருக்கின்றது. ஆக இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இருக்கின்ற ஒருத்தரை சுட்டி காட்டுவதே என்னன்னா, இவருடைய என்ன வெறியை, அதாவது ஒரு குறுகிய வெறியை தான் அது காண்பிக்குதுன்னு நான் சொல்றேன். இல்ல அடிப்படையில நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் பாக்குறேன். என்னன்னு அதனால சோனியா காந்தியோட குடியுரிமைக்குள்ள போக வேண்டாம். அவரோட பதில் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்துடுறேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இயல்பான ஒரு நியாயமான சில ஆதங்கங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
திரைத்துறை என்பதை வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திய ஒரு களம் வந்து தமிழ்நாடு. ஆனால் அப்படி பயன்படுத்தியவர்களே இன்னைக்கு வந்து அவங்களோட கொள்கைகளுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிற ஒரு சூழலை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட திரை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கான எந்த விதமான கரிசனமோ அக்கறையோ இந்த சமூகத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையோ இல்லாமல் ஆணாதிக்க சிந்தனை இது போல இன்னும் பல்வேறு மூட நம்பிக்கைகளை வலியுறுத்தி சொல்கிற அந்த விதமான போக்கில் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திரையிலும் இருந்திருக்கிறார். அவரோட மற்ற வாழ்க்கையில அவர் அப்படிதான் வெளிப்படையாகவே இருந்திருக்கிறார். இதுல வந்து இந்த சமூகத்தை நோக்கி அவருக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் இருக்கிறதா நம்ம வெளிப்படையா எந்த விஷயத்திலும் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த சூழலில் ஒரு வணிக ரீதியான ஒரு கலைஞனாக மட்டுமே இருந்த ஒரு ரஜினிகாந்த் ஒவ்வொரு இது முதல் விஷயமும் இல்லை. அவர் ஒவ்வொரு நேரத்திலையும் அவரோட படங்கள் வரும்போது வந்து அவர் பலவிதமான ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னால வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஸ்டண்ட் அடிச்சா அவரு அதே நேரத்தில் கொஞ்ச நாள்ல தைரிய லட்சுமின்னு பட்டமும் கொடுப்பார். இந்த மாதிரி இவர் வந்து அரசியல் அலைகளுக்கு ஏற்ற தன்னை தகவமைச்சக்கூடிய ஒரு கலைஞனாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. இந்த சமூகத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. இன்னொன்று இவரோட ஒரு மிகை மதிப்பீடுகள் கூட இன்னைக்கு இந்த ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரோட ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக அனைத்து ஊடகங்களும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறத ஒரு செய்தியாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அவருக்கு உண்மையான மதிப்பு இந்த மக்கள் மத்தியில் என்ன இருக்குங்கிறத அளவிடுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ரசிகர்கள் மன்றங்களா கொடி கட்டினவங்கலாம் இன்னைக்கு பேரம்பேத்தி எடுத்து அவங்க லைஃபை விட்டு செட்டில் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழலில் சில வணிக ரீதியான சூதாட்டம் இந்த திரைத்துறை சார்ந்த சூதாடிகள் வந்து அவரை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது குதிரை ரேஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. குதிரை ரேஸ்ல குதிரைகள் பயனடைவதில்லை, இந்த ரேஸ்ல குதிரைகளும் சேர்ந்து பயனடையுது. உதயகுமார் இது போன்ற ஒரு விஷயத்தை ஒட்டி உதயகுமார் ஒரு விஷயம் சொல்றார். அதாவது நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் ஜெயிலுக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். எம்ஆர்ஆர் சொல்றது அவர் சுட்டிக்காட்டி சொல்றார். சில அடிப்படை தகுதிகள் இருக்கின்றன. அந்த அடிப்படை தகுதிகள் தற்போது ரஜினிக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சோனியா காந்திக்கு முதல்ல இருந்ததா அது. நீங்க வந்து சோனியா காந்தி நீங்க கேள்வி கேட்க மறுக்கின்றீர்கள். சோனியா காந்தி எந்த ஜெயிலுக்கு போனார்? சோனியா காந்தி வந்து இந்த நாட்டின் பிரதமராக ஆசைப்பட்டார். எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு அரசாங்கம் கவிழ்ந்தோன்னா என்கிட்ட 272 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது தைரியமாக போய் சொன்னார். நீங்க வந்து சோனியா காந்தி அதுக்குள்ள போவேனா ராமூர்த்தி, டோட்டலா டைவர்ட் பண்ணி போய் நீங்க ரஜினி லேட்டருக்குள்ள வாங்க, உதயகுமார் ரஜினி விஷயங்களுக்கு வாங்க. சோனியா காந்தி பத்தி பேச நம்ம தனி வார்த்தை ரைட் விட்டுருங்க. இது வந்து அவர் வந்து எம்ஆர் ராதாவை கோட் பண்றாரு. ஸோ உதயகுமார் ஸோ அதில் என்ன அடிப்படை எம்ஆர் ராதாவை கோட் பண்றதுல என்ன ஒரு அடிப்படை தவறு இருக்கின்றதுன்னா, ஸோ அரசியலில் வந்து ஒரு விஷயம் இருக்கின்றது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான முகத்தை காட்டுகிறார்கள். ஸோ எம்ஆர் ராதாவோட முகம் வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பஃபுனரி, அதுக்கு நேரடியான தமிழ் ஒரு அரசியல் விதூஷகம் தான் எம்ஆர் ராதா பண்ணது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் விதூஷகம் வந்து என்னன்னா இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லாலு பிரசாத் அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தங்களை தாங்களே கேலிக்கு உள்ளாக்கி கொண்டு அதன் மூலமான ஒரு பிரபலமாக அடைவர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எம்ஆர் ராதா வெற்றிகரமாக செய்தார். இப்போது லாலு அதற்கான சமகால உதாரணமாக லாலு பிரசாத்தை செய்வோம். ஆக எம்ஆர் ராதா வந்து எதுக்காண்டி ஜெயிலுக்கு போனார்? அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி ஜெயிலுக்கு போனால் பரவாயில்லையா? அப்போ எம்ஜிஆரை சுட்டுட்டு வந்து ஒரு கொலை முயற்சி குற்றத்தில் ஜெயிலுக்கு போனார், அதுதான் தகுதி அப்படின்னு எம்ஆர் ராதா சொல்றதை வந்து உதயகுமாரன் சொல்கிறாரா என்பதான் அவனுடைய கேள்வி. ஸோ அரசியலுக்கு இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து என்னன்னா சில விஷயங்கள் அடிப்படையான வேணுங்கிறத ஒரு விஷயம் வந்து இல்ல. சோனியா காந்தியும் ரஜினியும் ஒப்பிடுற நீங்க எம்ஆர் ராதாவையும் லல்லு பிரசாத்தையும் ஒப்பிடுற தார்மீக உரிமையே உங்களுக்கு கிடையாது. அடிப்படையில் திராவிட இயக்கங்களுடைய எம்ஆர் ராதாவுடைய செயல்பாடுகள் ஒரு அரசியல் எம்ஆர் ராதாவை அரசியல் விதூஷன் விமர்சிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் லாலு பிரசாத்தோட ஒப்பிட்டு பேசுவதற்கான உரிமை உங்களுக்கு இல்லைங்கிறது சமகால அரசியல் வந்து அதுவும் ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அந்த ஒப்பீடு என்னை பொறுத்தவரை அது சரியானது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த இடத்துல உங்களோட அதாவது தமிழன் என்கிற செருக்கும் தமிழ் மக்களுக்காக தமிழினம் காக்க விரும்பும் அடிவேற்று நெருப்பும் அப்படின்னு சொல்றதை தமிழ் இனவெறி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல வேறு எப்படி எடுத்துக்கலாம்? நிச்சயமா இதுல வந்து இனவெறி அப்படின்லாம் சொல்ல முடியாது, இனப்பற்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் உள்ள எந்த மொழி சார்ந்தவர்களும் எந்த இனம் சார்ந்தவர்களும் இந்தியாவில் எந்த இடத்துலையும் போய் வாழ்வதற்கு எந்த விதமான அடிப்படையான பிரச்சனையும் இல்லை. அதற்கான உரிமையை வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து அண்டை மாநிலமான கேரளாவும் கூட தமிழ்நாட்டை விட மிகச்சிறந்த கலைஞர்களை கொண்ட ஒரு மாநிலம் தான் அது. அங்கே அந்த மக்கள் ஒரு கலைஞரை கலைஞராக மட்டுமே பார்க்கிறார்கள். அவங்கள வந்து அரசியல்லையோ இல்லை மற்ற சமூக விஷயங்களையோ அவங்க எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் இந்த திராவிட இயக்கங்கள் செய்த இந்த ஒரு சமூக மாற்றத்திற்காக செய்த சில வேலைகள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட மக்களோட பிரச்சனைகளுக்கு திரைத்துறைகள்கிட்ட மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்க்குற ஒரு மனரீதியான ஒரு சூழலை உருவாக்கியுள்ள ஒரு சூழலில்
இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அதுல லாபம் அடைய முடியுமான்னு முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. எனக்கு வரக்கூடிய சந்தேகம், ரஜினிகாந்த் என்கிற அந்த நபர்னுடைய நாஸ்டாலஜி இதுவரைக்கும் வந்த பாதை அரசியலுக்கு உகந்ததா இல்லை அப்படிங்கிற காரணத்துக்கு எதிர்க்கிறார்களா, இல்லை திரைத்துறையினர் அரசியலுக்கு வருவதே தவறுன்னு உதயகுமார்? ஒட்டுமொத்தமாகவே வந்து திரைத்துறையினர் அரசியலுக்கு வருவதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா திரைத்துறை பின்புலத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த பிரபலத்தன்மையை பயன்படுத்தி கொண்டு மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம். அதாவது இன்னைக்கு திரைத்துறையிலேயே உள்ள பலர் அரசியல் பேசுறவங்க, வெளிப்படையான அரசியல் பேசுறவங்க தான். அவங்க அரசியல் பேசுவதை யாருமே தடுக்கல. அவங்க இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு, ஈழ பிரச்சனையில இருந்து தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வுரிமை பிரச்சனையில இருந்து ஈவன் கூடங்குளம் பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய திரைத்துறை கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் யாரும் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லல. இந்த மாதிரி எந்த விதமான பொது விஷயத்திலும் ஈடுபாடு செலுத்தாதவர் ஒரு அரசியல் லாபம் கருதி அரசியலில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கறதான் இங்க உதயகுமார் அவர்கள் வலியுறுத்துகிறார். இதே கருத்தை இப்ப சுப்பிரமணிய சாமியிடம் கேட்கிறாங்க. அது பத்தி ஒரு செய்தியும் இங்க வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு ரஜினி தேவையா இல்லைங்கிறது பிறகு முடிவு செய்வோம், முதல் களத்தில் இறங்குங்கள், கிராமங்கள் தோறும் கட்சிகளை கட்டமைக்கிற பணிகளை செய்யுங்க, ரஜினி தேவையா இல்லைங்கிறத பிறகு முடிவு செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப பாரதிய ஜனதாக்குள்ளேயே ரஜினியினுடைய ஆதரவு பெறுவதில் அப்படிங்கிற அந்த விவாதத்துல மாற்று கருத்துக்கள் இருக்கா? நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கிறது போல ஒரு அரசியல் ரீதியான ஒரு உள் விவாதங்கள் அங்கே அதிகமாக நடைபெறுகின்றது. ஸோ தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை கேட்டிங்கன்னா, நான் சுப்பிரமணிய சுவாமியோடைய கருத்தோடு தான் ஒத்துப்போவேன். இங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து மக்களுடைய ஆதரவுங்கிறது வந்து கிராமங்களில் போய் கட்சியை கட்டமைப்பதெல்லாம் வறுமை ஒழிய இதையெல்லாம் வந்து பிற்பாடு தான். அதாவது இது வந்து என்னென்னா, அந்த தேர்தல் நேரத்தில் தேவைப்படுகின்ற வெளிச்சங்களை தருகின்றவர்களை தவிர்த்து வந்து மற்ற 5 ஆண்டுகளிலுமே இவர்களுடைய உதவி வந்து கட்சிக்கு தேவைப்படாது. அந்த மாதிரியான ஒரு அரசியல் சினிமாவில் இருக்கின்ற ஒளி வெள்ளத்தில் இருக்கின்றவர்களுடைய தேவை. ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இவர் சொன்ன மாதிரி இன்றைய யதார்த்த நிலை வந்து எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அரசியலில் நுழைவதற்கு இது ஒரு அடிப்படை தகுதிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து என்னன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி செய்து வருகின்றன. ஆக இந்த ஆட்சேபனைகள் வந்து ஒட்டுமொத்த அரசியலுக்குள்ள நுழைகின்ற சினிமா நட்சத்திரங்களுக்கானதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவர் அப்படித்தான் கிட்டத்தட்ட அந்த வாசகங்களை தான் பயன்படுத்துகின்றார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்சேபனை கூட வந்து என்னென்னா ஒரு லாஜிக்கலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னால் ஒருத்தர் வந்து ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞரோ இல்லை ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியோ இல்லை மிக புகழ்பெற்ற ஒருத்தரோ வந்து என்னென்னா, அவர்கள் வந்து எந்த துறைக்கு போனாலும் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருடைய முந்தைய பணியில் இருந்திய புகழும் சரி அல்லது முந்தைய பணியில் அவர் தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளை அவர் பின்தொடரத்தான் செய்யும். ஆக இந்த மாதிரி அரசியல் நட்சத்திரங்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர்களுக்கு ஏற்கனவே இயற்கையாக இருக்கின்ற ஒரு அந்த மக்களுடைய ரீச், மக்களை சென்று அடைகின்ற ஒரு இது இருக்கிறது, அது வந்து அவர்களுக்கு வந்து வரத்தான் வருகின்றது. அது வந்து என்னென்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து 100 மீட்டர் ரோஸில் இவங்க ஏற்கனவே ஒரு 60 மீட்டரை கடந்த ஒரு நிலையை எட்டி விட்டுகிறார்கள். அது ஒரு அட்வான்டேஜாகத்தான் இருக்கின்றது. இல்ல அந்த 60 மீட்டர் அவங்க உண்மையாலுமே எட்டியிருக்காங்களா இல்ல பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்காங்க தான் இருக்கு. நம்ம இடைவெளிக்கு பிறகு பேசுவோம்.